ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நேற்றுக்கு ஒரு கல்யாண வீடு, கல்யாணம் சின்னமலை சர்ச்சு. சரி, அங்கே தான் நடந்தது. ஃபஸ்ட்டு வடை, இதுக்குள்ளே இருக்கிறது என்ன தெரியுமா? கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை. அப்புறமா சமோசா, இது கூட டீ காஃபி எல்லாம். நல்லா இருக்கா? எங்கள் ஊர்லேருந்து என்னோடய மாமா மாமி சொந்தக்காரங்க இல்லை நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்னோடய டர்வினுக்கு சமோசா நல்லா பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால வாங்கி வாங்கி சாப்பிட்டான். ஆனால் எத்தனை சாப்பிட்டான்னு கேட்டால் எப்போவும் ரெண்டுன்னு சொல்லுவான். எப்படியும் குறைஞ்சது ஒரு 10 சமோசாவது சாப்பிட்ருப்பான். சாப்பிட்டுட்டு அந்த சமோசா சர்வ் பண்ணுறவர் பக்கத்தில் போய் நின்று வருவான். அவர் திரும்ப 2 கொடுப்பாரு, ஏன்னா திரும்ப வருவான் அப்படின்னு. திரும்ப ஒரு 2 சாப்பிட்டுட்டு திரும்பவும் போய் ஒரே சமோசா தான். அதுக்கு முந்தின நாள் வேறு நல்ல காய்ச்சல். ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் செய்யலை. எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சரியா, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நைட்டு ரிசப்ஷன் எங்கே தெரியுமா? கிண்டி ரேஸ் ஹவுஸில் தான். அங்கே தான் பாருங்கள், அங்கே போயாச்சு. இப்போது பார்த்திங்கன்னா சூப்பரான நிறைய பெரிய இடம், நல்ல சூப்பராக லைட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பூவெல்லாம் வச்சு. என் பெரிய பையன் இருக்கிறான்ல, அவன் சின்னவனுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான், ஒரு சின்ன துரும்பு கூட கொடுக்க மாட்டான் விளையாடுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியல, பூவெல்லாம் எடுத்து கொடுத்தான். இவன் வந்து அவங்ககிட்ட நல்ல பாசமாக இருப்பான். ஆனால் அவன் அப்படி எதுவும் கொடுக்க மாட்டான். சரியா, இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீ காஃபி வடை வச்சுருந்தாங்க. பஞ்சு மிட்டாய் பார்த்தோன்னா பார்த்தாலே தெரியுதா, இடமா முதல்ல ஆளாக போய் நிற்கிறது என் பசங்க தான். இங்கே பார்த்திங்கன்னா பானிபூரி, அந்த பொட்டேட்டோ உள்ளே வச்சு அந்த சட்னி எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக வாட்டர்மெலன் ஜூஸு, இயற்கையாக குடிக்க பிடிக்காதவங்களுக்கு சோடா, எல்லா ஃப்ளேவர்லேயும் இருந்தது. என்னோடய பசங்க அந்த வாட்டர்மெலன் ஜூஸை டேஸ்ட் பண்ணியே பார்க்கல. ஃபுல்லாக அந்த அவ்வளோ ஃப்ளேவரையும் குடிச்சிருப்பாங்க. கேட்க கொடுத்துட்டு இருந்தாங்களா, நல்லா குடித்தாங்க. அப்புறமா பஞ்சு மிட்டாய், நான் பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்கவே மாட்டேன். இப்படி ஏதாவது ஃபங்க்ஷன் வீடெல்லாம் போயாச்சுன்னா அங்கே முதல்ல பஞ்சு மிட்டாய் தான். ஒரு மாதத்துக்கு தேவையான பஞ்சு மிட்டாயை ஒரே நாள்லேயே வாங்கி சாப்பிட்ருவாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த சோடா என்னென்னா குடிக்க கொடுத்துட்டே இருந்ததுனால நான் சொன்னப்போ கேட்கல. இனி வேறு என்ன செய்கிறது? வாங்கி குடிச்சு போக மீதியே குலுக்கி நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்காது விளையாடுறதுக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே சரி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டாச்சு. இது என் ஹஸ்பண்டோட மாமாவோட பையன், அவங்களும் துறை பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க பொண்ணு, அது என்னோட ஞான பொண்ணு. இது பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, கச்சேரி. ஆனால் வந்து அது சினிமா பாட்டெல்லாம் பாடலை, கிறிஸ்டின் சாங்ஸ் தான் பாடிட்டு இருந்தாங்க. சாப்பாட்டு பக்கம் வந்தாச்சு. இது என்ன தெரியுமா? கிர்னி பாயாசம், கிர்னி பழத்தில் செய்த பாயசம். இது குலாப் ஜாமுன் உருண்டே இருக்கு, ஆனால் இது நீளமாக இருந்தது. ஒவ்வொரு டப்பாயில் வச்சுருந்தாங்க. அப்புறமா நேந்திரன் சிப்ஸு, உப்பேரி, சிக்கன் 65 பார்த்திங்களா, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமாட்டி இது பைனாப்பிள், அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி வாங்கிட்டு போவோம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அப்புறமா இது இடியாப்பம், இது மட்டன் குழம்பு நல்லா இருந்தது பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா, கலர்ஃபுல்லாட்டு பெரிய பீஸாக வச்சுருந்தாங்க. இது வந்து ஷால் மாதிரி நீளமான ஒரு நான். அப்புறமா மட்டன் பிரியாணி, நல்ல டேஸ்ட்டாக இருந்து மட்டன் பிரியாணி. அதுக்கு பிறகு அந்த என்னது கத்திரிக்காய் கூட்டு, ஆனியன், இது வந்து தயிர் சாதம். நாங்கள் சாப்பிட போனதுலேயே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு, எல்லாருமே நின்றுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் முதல்ல போய் உட்காந்தாச்சு. இது என் ஹஸ்பண்டோட மாமா பையனோட ஒய்ஃபு, அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் என்னென்னா ஃபஸ்ட்டு எல்லாம் அது இதை வாங்கி சாப்பிட்டுச்சாங்களா. இது மெயின் டிஷ் எதுவுமே யாரும் சாப்பிடலை, சும்மா வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். பார்த்திங்களா, என் தட்டில் எல்லாத்தையும் குமிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்து. அந்த பிரியாணியை அந்த ரைத்தாவில் முக்கி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு. இது என்ன தெரியுமா? பைனாப்பிள். எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க? பைனாப்பிளாக மசாலையெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியோ பொரிச்சோ கிண்டியோ எப்படியோ வச்சுருக்காங்க. சரியா, இந்த பசங்களை பார்த்திங்களா சும்மா நக்கி இருக்கானுங்க. நான் வந்து நல்லா முதல்ல எதுவுமே பெருசாக சாப்பிடலை, ஏன்னா மெயின் டிஷ் இருக்குல்ல, அதை விட்டுறக்கூடாது, நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த சோடா எதுவுமே குடிக்கலை. ஒரே ஒரு கப்பு வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும்தான் குடித்தேன். இப்போ பிரியாணி, அந்த மட்டன் பீஸ் ஒன்று கிடச்சி பார்த்திங்களா. அது எனக்கு என்ன பீஸ் கிடச்சின்னா, அந்த மட்டனில் இருக்க கொழுவாக கிடச்சி. கொழுன்னா அது குழுன்னு இருக்கும்ல, அந்த கொழுப்பு மாதிரி
சவைக்கவே வேண்டாம், வாயில் போட்டாக்கி அப்படியே சர்றன்னு போயிடும். அந்த மாதிரி ஒரு பீஸ் கிடச்சி செம சூப்பராக இருந்து. சரியா, நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்த ஷிஃப்ட் இன்னும் போய் வாங்கிட்டு வரேன். சரியா, இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுதான் அந்த கொள்ளு பீஸு. அது பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருந்தது. நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே சாஃப்டாக இருந்தது. எல்லா பீஸுமே சாஃப்டாக இருந்து, இது ஓவர் சாஃப்டாக இருந்தது. சரியா, எல்லோரும் ஒவ்வொரு அரிசியாக எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றாங்க. ஏன்னா அவ்வளவு கொழுப்பு. சரியா, ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. அடுத்து தயிர் சாதம் வாங்கிட்டு வந்தேன். அந்த பைனாப்பிள் அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் திரும்ப அதை வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா அந்த ஊறுகாயில் அந்த தயிர் சாதத்தை முக்கி சாப்பிடும்போது அப்படி செம்ம டேஸ்ட்டு. அப்புறம் அந்த கிருணி பாயசம் அது என்ன டேஸ்ட்டில் இருந்துச்சு தெரியுமா? பால்கோவா மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்து செம்ம டேஸ்ட்டு. அப்புறமா இந்த குலாப் ஜாமுன், நீளமான குலாப் ஜாமுன், அதுவும் சூப்பராக இருந்து. க்ரௌடை பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே தூரமாகவே நின்று லைனில் நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க போனாங்க. அப்புறமா இங்கே என்ன தெரியுமா, ஐஸ்கிரீம் பார்த்திங்களா, பயங்கரமாக கொடுத்துட்டே இருந்தாங்க. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அதுதான் வந்து மெயின் டிஷ். அதுவும் எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட விடாது. சாப்பிட்டா அவ்வளோதான். ஆனால் அதெல்லாம் இவ்வளோ பேர் சாப்பிடும்போது நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? பார்த்திங்களா, நான் 2 தட்டில் 2 பீஸ் எடுத்து வச்சு ஆஹா நிதானமாக இருந்து பொறுமையாக அப்படி சாப்பிட்டாச்சு. இனி இதோட முடியலை. அடுத்து என்ன தெரியுமா, ஃப்ரூட் சாலடு. அங்கே ஒரு செட் வச்சுருந்தாங்க. வாட்டர்மெலன், பொமோக்ரானேட்டு, பைனாப்பிள், கிரேப்ஸு, ஆப்பிள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். மிக்சிங்கில் வாங்கியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா தனித்தனியாக வாங்கி சாப்பிட்லாம். இதெல்லாம் நான் சாப்பிடல. சரியா, அப்புறமா பீடா தானே, ஆமாம் பீடா, அவங்க இருந்தாங்க, அதுவும் நான் வாங்கி சாப்பிடல. இது என்ன தெரியுமா, ஒரு மாத்திரை மாதிரி இருந்து எடுத்துகிட்டு வந்து, அது தூதுவளை மாத்திரையாம். அதை வந்து சாப்பிடும்போது எப்படி இருந்ததுன்னா, இலந்த பழ டேஸ்ட்டில் பார்க்க தான் எப்படி இருக்குது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இதை சாப்பிட்டா நமக்கு வந்து சளியே பிடிச்சாதான். சரியா, பார்த்தீங்களா க்ரௌடு, ஐயோ என்ன க்ரௌடு தெரியுமா. ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டதுனால ஈஸியாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இதோட முடியலை. இது வெஜ்ஜு, அது நான்வெஜ்ஜு, இது வெஜ் ஐட்டம். இது என்ன, சப்பாத்தி, வெள்ளை குருமா, ஹார்ட் ஷேப் இட்லி, அது அடைக்கு அது ஏதோ ஒரு கிரேவி, முந்திரி பருப்பு கிரேவி, இளநி பாயாசம் செம்ம டேஸ்ட். இதுவரை நான் குடித்ததே இல்லை. சரியா, அப்புறமாட்டு ஸ்வீட் கார்ன் சூப்பு, லாலிபாப் சிக்கன் மாதிரியே இருந்து, சிக்கன் கிடையாது ஆனால் சிக்கன் மாதிரியே இருந்து, இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னே தெரியலை. சூப்பராக இருந்து. அப்புறமாட்டு என்னது, இது மீன் மாதிரியே இருந்து. மீனை பொரிச்சா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ, ஆனால் அது மீன் மாதிரியே இருந்து, ஆனால் அது மீன் கிடையாது. இது பன்னீர் ஃப்ரை எல்லாமே வச்சுருந்தாங்க. இன்னும் உண்டு ஆப்பம், அதுக்கு சைட் டிஷ்ஷு, அப்புறமா வெஜ்ஜு பிரியாணி, ரசகுல்லா, எள்ளு போல் அளவு கூட சாப்பிட்றதுக்கு எனக்கு இடம் இல்லை. அதனால் அதெல்லாம் வாங்கலை. எதுக்கு வேஸ்ட்டு பண்ணி, இதையே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன். அப்புறமா இதெல்லாம் டீட்டெயிலாக ஃபோட்டோ எடுத்து எனக்கு பொண்ணு பையனையெல்லாம் அவ்வளவு நான் ஃபோட்டோ எடுக்கலை. சரியா, என்னால் முடியலை. சாப்பாடை தான் நல்லா சூப்பராக கவர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அப்படியே கல்யாணம் முடிச்சுட்டு வர எத்தனை மணி நினைக்கிறீங்க? 11:30 ஆச்சு. ரோட்டில் ஒரு டிராஃபிக்குமே இல்லை. இப்படி சென்னையை நான் பார்த்ததே கிடையாது. அப்படியே சூப்பராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.